கலவரம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் போன்ற நெருக்கடியான சூழலில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அமைக்கப்பட்ட துணைநிலை அமைப்பு சிறப்பு காவல் படை. இந்நிலையில் ஆவடி பட்டாலியன் பிரிவில் பணியாற்றும் சிறப்பு காவல் படையினர் அவசர காலங்களில் விடுப்பு எடுப்பதற்கு கூட தமிழக சிறப்பு காவல் படையின் உதவி ஆணையர் முத்துகிருஷ்ணனுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டி உள்ளதாக ஆதாரத்தோடு புகார் அளித்தது பரபரப்பை கிளப்பியுள்ளது. விடுப்புகள் எடுக்க அனுமதி வழங்குவதற்கும் நீட்டிப்பதற்கும் குறைந்தபட்சம் 2000 முதல் அதிகபட்சம் 10,000 ரூபாய் வரை உதவி ஆணையர் முத்துகிருஷ்ணனுக்கு காவலர்கள் அனுப்ப வேண்டும் எனவும், இல்லையென்றால் விடுப்பு கிடைக்காது எனவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து தமிழ்நாடு சிறப்பு காவல் படை கண்காணிப்பாளர் தீபன் சத்யனிடம் காவலர்கள் தெரிவித்த நிலையில், கடந்த ஆண்டு தமிழ்நாடு சிறப்பு காவல் படை அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டது. விடுப்பு எடுப்பதற்கு அதிகாரிகள் யாராவது பணம் கேட்டால் உடனடியாக புகார் அளிக்குமாறு தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏராளமான காவலர்கள் முத்துகிருஷ்ணன் மீது புகார் அளித்துள்ளனர். முத்துகிருஷ்ணனின் வங்கிக் கணக்கை உயர் அதிகாரிகள் சோதனை செய்த போது ஏராளமான காவலர்களிடம் இருந்து பணம் பரிமாறப்பட்டது தெரிய வந்துள்ளது. இதனால் புகார் அளித்த காவலர்களிடமும் விடுப்புக்காக பணம் கொடுத்த சில காவலர்களும் விசாரணைக்காக அழைக்கப்பட்டனர். இந்நிலையில் காவலர் ஒருவரிடம் போனில் பேசிய தமிழக சிறப்பு காவல் படையின் உதவி ஆணையர் முத்துகிருஷ்ணன், விசாரணையில் அதிகாரிகள் ஏதாவது கேட்டால் தங்களை மிரட்டி புகார் கொடுக்க சொன்னதாக சொல்லிவிடு என பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது. கேட்டாங்கன்னா அவ்வளவு ஒரே வார்த்தை மிரட்டி தான் எழுதி வாங்கினாங்க. எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை சொன்ன அப்புறம் எனக்காக சரிங்க சார், கண்டிப்பா ஒரு 75 பேர் அந்த பொம்பளை எழுதி வாங்கியிருக்கு. 75 பேர்? ஆமா, 25 பேர்னா யாரெல்லாம்னா உசேன் மாதிரி, வெள்ளத்தர மாதிரி, வெள்ளத்தர பொண்டாட்டி மாதிரி ஆளு அந்த பழைய கேங்கில் வச்சு எழுதி வாங்கியிருக்கு. அதாவது ஆமா, பாதிக்கப்பட்டவன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஓடினவன் விட்டவன் கை கால அந்த மாதிரி ஆளுங்கள தப்பா புகார் அந்த மாதிரி ஆள்கிட்ட பூவா எழுதி வாங்கி முருகனும் கோவிந்தராஜையும் பண்ணியிருக்காங்க அந்த வேலையை போறான். ஒருவேளை வங்கி கணக்கில் பணம் அனுப்பிய ரசீதை காண்பித்து கேட்டால், திருமணத்திற்கு செலவிற்காக கடனாக பணம் கொடுத்தார், அந்த பணத்தை திருப்பித் தர அனுப்பிய பணம்தான் அது என கூறுமாறு முத்துகிருஷ்ணன் காவலர் ஒருவரிடம் தெரிவித்துள்ளார். எனக்கு மேரேஜ் இருந்துச்சு, அப்ப பாட்டி இருந்துச்சு, அந்த டைம்ல காசு கிடையாது, ஏதான் வாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கையில. அதான் அவரும் ஐயாவும் அதான் சொன்னார் சார். நான் அந்த மாதிரி சொல்லுங்க, நீங்க முன்னாடி இப்படி சொல்ல சொன்னீங்க மிலிட்டரி விஷயம், அது ஆனா இழுத்தோட வேணாம் சார், அது வேண்டாம். பாட்டி இறந்துட்டாங்க, எனக்கு அப்பா அம்மா கிடையாது. ஆமா சார், காசு ஐயா தான் எனக்கு கொடுத்தாரு, அப்படின்ற எனக்கு கொடுத்து எனக்கு இப்போ தலைவலிக்கு எல்லாம் கொடுத்தாரு. சரிங்க சார். அதனால நான் கொடுத்தேன், எனக்கு மொத்தமாக கொடுத்தேன், 2-3 தடவை கொடுத்தேன், 2000 ரூபாய் கொடுத்து 23 தடவை கொடுத்துருக்கேன். சரிங்க சார். இதுதான் நடந்து, இல்லை வேற யாரையும் தப்பா புரிஞ்சிருக்காங்க. இதை போனில் பேசிய மற்றொரு உயர் அதிகாரி, சிறப்பு காவல் படை உதவி ஆணையர் முத்துகிருஷ்ணனுக்கு ஆதரவாக பேசுமாறும், அவர் தான் பணம் கொடுத்து திருமணம் செய்து வைத்ததாக சொல்லுமாறும் காவலரிடம் பேசியுள்ளார். எனக்கு பேரண்ட்ஸ் கிடையாது. ஏசி சார் வந்து இப்போ வெல்ஃபேர் ஆபீசரு. அதனால அவர்கிட்ட வந்து நான் கேட்பேன், எங்க அம்மா இல்ல அப்பா இல்ல இருக்கனால பாட்டி கிட்ட தான் இருந்தேன். மேரேஜ் பண்ணி வச்சது பாட்டி தான் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அப்ப என்னோட சம்பளத்துல தான் நான் இது பண்ணிருக்கனால என்னால வந்து இது பண்ண முடியல, காசு ரெடி பண்ண முடியல. அதனால சார்ட்ட போய் கடன் கேட்பேன். அவரு என்ன சொன்னாருன்னா சார், அவர் இப்படி சொன்னாரு சார், இந்த ஆர்மி விஷயத்துக்கு காசு கொடுத்து சரி அவரு ஏசிதான் சார், இந்த மாதிரி ஆர்மி விஷயத்துக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லு. இது போன்ற ஆட்கள் இருப்பதால் தங்களுக்கு வேலை பார்க்கவே அவமானமாக இருப்பதாகவும், இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட காவலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.